வணக்கம். பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் 24வது வாசிக்க இருக்கிறோம். இதுவரை நாம் மொத்த நூல்களில் 32.8% நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம். இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும். இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம். வாங்க தொடங்குவோம். யோவாசு அரசனாதல். யோவாசு அரசனானபோது அவர் வயது 7. அவர் எருசலேமில் 40 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். பேயர் சேபாவைச் சார்ந்த சிபியா என்பவளே அவர் தாய். குரு யோயாதாவின் வாழ்நாள் முழுவதும் யோவாசு ஆண்டவர் பார்வையில் நேரியென செய்தார். யோயாதா அவருக்கு 2 பெண்களை மணமுடித்து வைத்தார். அவர்கள் வழியாக அவருக்கு புதல்வர் புதல்வியர் பிறந்தனர். பின்னர் ஆண்டவரின் இல்லத்தை புதுப்பிக்க யோவாசு விரும்பினார். எனவே அவர் குருக்களையும் லேவியரையும் ஒன்று கூட்டி அவர்களிடம், நீங்கள் யூதா நகர்களுக்கெல்லாம் சென்று உங்கள் கடவுளின் இல்லத்தை ஆண்டுதோறும் பழுது பார்க்க இஸ்ரேல் எங்கும் பணம் சேகரியுங்கள். இதனை விரைவாக செய்யுங்கள் என்றார். ஆனால் லேவியர் இதை விரைவாக செய்யவில்லை. ஆகையால் அரசர் தலைமை குரு யோயாதாவை அழைத்து, ஆண்டவரின் அடியாராகிய மோசே உடன்படிக்கை கூடாரத்திற்காக இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் வரி கொடுக்குமாறு பணித்தார். லேவியரோ அவ்வரியை யூதாவிலும் எருசலேமிலும் வசூலிக்காமல் இருப்பதை நீர் ஏன் கண்டிக்காமல் இருக்கிறீர்? அந்த தீய பெண் அத்தலியாவும் அவளுடைய புதல்வர்களும் கடவுளின் இல்லத்தினுள் வன்முறையாய் நுழைந்து ஆண்டவரின் இல்லத்து புனித பொருள்களையெல்லாம் கொள்ளையிட்டு அவற்றை பாகால்களுக்காக பயன்படுத்தினர் என்றார். பின்னர் அரசரின் கட்டளைக்கேற்ப ஒரு பெட்டியை செய்து அதை ஆண்டவரின் இல்லத்து வாயிலுக்கு வெளியே வைத்தனர். கடவுளின் அடியார் மோசே பாலை நிலத்தில் இஸ்ரேலருக்கு கட்டளையிட்ட வரி பணத்தை ஆண்டவருக்கு கொண்டு வாருங்கள் என்று யூதாவிலும் எருசலேமிலும் பறைசாற்றினர். இதை கேட்டு எல்லா தலைவர்களும் மக்களும் மகிழ்ச்சியுற்று தங்கள் வரி பணத்தை கொண்டு வந்து பெட்டியில் போட்டனர். பெட்டியும் நிறைந்தது. பெட்டியில் பணம் நிறைந்துவிட்டதைக் கண்ட லேவியர் பெட்டியை அரசரின் அலுவலரிடம் எடுத்துச் சென்றனர். அரசரின் செயலரும் தலைமை குருவின் அலுவலரும் பெட்டியில் இருக்கும் பணத்தை கொட்டி எடுத்த பின் அதை திரும்ப அதன் இடத்திலேயே வைத்தனர். இவ்வாறு அவர்கள் நாள்தோறும் செய்து ஏராளமாக பணம் சேர்த்தனர். அதை அரசரும் யோயாதாவும் ஆண்டவரின் இல்லப்பணியை கவனித்து வந்த வேலையாள்களிடம் கொடுத்தனர். அவர்கள் ஆண்டவரின் இல்லத்தை புதுப்பிக்க கொத்தர்களையும் தச்சர்களையும் கூலிக்கு அமர்த்தினர். ஆண்டவரின் இல்லத்தை வலுப்படுத்துமாறு இரும்பு வெண்கல வேலையில் தேர்ச்சி பெற்றோரையும் வேலைக்கெல அமர்த்தினர். வேலையாள்களின் பொறுப்பில் கடவுளின் இல்லத்தை புதுப்பிக்கும் பணி விரைவாக முன்னேறியது. அவர்கள் முன்னைய நிலைக்கு அதனை கொணர்ந்து இன்னும் வலுப்படுத்தினர். வேலைகளெல்லாம் முடிந்த பின் எஞ்சியுள்ள பணத்தை அரசருக்கும் யோயாதாவுக்கும் முன்பாக கொண்டு வந்தனர். அவர்கள் அதை கொண்டு ஆண்டவரின் இல்லப்படிக்கென பாத்திரங்களையும் திருப்பணி எரிபலி ஆகியவற்றுக்கான பாத்திரங்களையும் கிண்ணங்களையும் மற்றும் பொன் வெள்ளி பாத்திரங்களையும் செய்தனர். யோயாதாவின் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரின் இல்லத்தில் எரிபலிகள் தொடர்ந்து செலுத்தப்பட்டன. யோயாதா நிறை ஆயுள் கண்டு முதுமை எய்தி இறந்தார். அவர் இறந்தபோது அவருக்கு வயது 130. அவர் இஸ்ரேலருக்கும் கடவுளுக்கும் அவரது இல்லத்துக்கும் நற்பணி செய்திருந்ததனால் அவரை தாவீதின் நகரில் அரசர்களுக்கு அருகே அடக்கம் செய்தனர். ஆனால் யோயாதா இறந்த பின் அரசர் தம்மை பணிந்து நின்ற தலைவர்களின் சொற்களுக்கு இணங்கினார். அதனால் அவர்கள் தங்கள் முன்னோர்களின் கடவுளான ஆண்டவரின் இல்லத்தை புறக்கணித்து அசேரா கம்பங்களையும் சிலைகளையும் வழிபட்டனர். அவர்கள் செய்த இப்பாவத்தின் பொருட்டு யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் இறைவன் கடுங்கோபம் கொண்டார். அவர்கள் தம்மிடம் மீண்டும் வருவதற்கு ஆண்டவர் அவர்களிடம் இறைவாக்கினர்களை அனுப்பினார். அவர்களும் மக்களை கண்டித்தனர். ஆனால் அவர்கள் செவி கொடுக்கவில்லை. அப்போது கடவுளின் ஆவி குரு யோயாதாவின் மகன் செக்கரியாவின் மேல் இறங்கியது. அவர் மக்கள் முன்னின்று அவர்களை நோக்கி, இதோ கடவுள் கூறுகிறார், ஆண்டவரின் கட்டளைகளை மீறுவதேன்? அதனால் நீங்கள் வாழ்வில் முன்னேற மாட்டீர்களே. ஆண்டவரை நீங்கள் புறக்கணித்ததால் அவரும் உங்களை புறக்கணித்துள்ளார் என்று கூறினார். அவர்கள் அவருக்கு எதிராக சதி செய்து அரசரின் ஆணைக்கேற்ப ஆண்டவரின் இல்லத்து மண்டபத்தில் அவரை கல்லால் எறிந்து கொன்றனர். அவர் தந்தை யோயாதா காட்டிய பேரன்பை மறந்து அரசர் யோவாசு செக்கரியாவை கொல்ல செய்தார். அவர் இறக்கும்போது ஆண்டவர் இதைக் கண்டு பழி வாங்குவாராக என்றார். யோவாசின் இறப்பு. அடுத்த ஆண்டு சிரியா படையினர் அவருக்கு எதிராக வந்து யூதாவிலும் எருசலேமிலும் புகுந்து மக்களின் எல்லா தலைவர்களையும் கொன்றழித்தனர். கொள்ளைப் பொருள்கள் அனைத்தையும் தமஸ்கு மன்னனிடம் அனுப்பி வைத்தனர். சிரியர் மிக சிறு படையுடன் தான் வந்தனர். இருப்பினும் தங்கள் முன்னோர்களின் கடவுளான ஆண்டவரை இஸ்ரேலர் புறக்கணித்ததால் ஆண்டவர் அவர்களது பெரும் படையை சிரியரின் கையில் ஒப்புவித்தார். அவர்கள் யோவாசை தண்டித்தனர். கடும் காயமுற்ற நிலையில் யோவாசை சிரியர் விட்டுச் சென்றனர்.
அவருடைய அலுவலர்களோ அவருக்கு எதிராக சதி செய்து குரு யோயாடாவின் மகனின் இரத்தப்பழியின் பொருட்டு அவரது படுக்கையிலேயே அவரை கொன்றனர். தாவீதின் நகரத்தில் அவர் சடலத்தை அடக்கம் செய்தனர். ஆனால் அரசர்களின் கல்லறையில் அவரை அடக்கம் செய்யவில்லை. அவருக்கு எதிராக சதி செய்தவர் அம்மோனியனான சிமையாத்தின் மகன் சாபாத்தும் மோவாபியனான சிம்ரீத்தின் மகன் யோசபாத்தும் அவர் புதல்வர் பற்றியும் அவருக்கு எதிராக பல இறைவாக்குகள் பற்றியும் கடவுளின் இல்லத்தை அவர் வலுப்படுத்தியது குறித்தும் அரசர்களின் ஆய்வேட்டில் எழுதப்பட்டுள்ளன. அவருக்கு பின் அவர் மகன் அமத்சியா அரசனானான். நாம் 1189 அதிகாரங்களில் 391 அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம். இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம். நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம். நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம். இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம். பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள். நாளை மறக்காமல் வாருங்கள்.